ஆதவ் அர்ஜுன் நிறைய இடங்களில் பேட்டி கொடுத்துருப்பார். அந்த பேட்டியில் ஆதவ் அர்ஜுன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, டாஸ்மாகை அரசு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த செய்தியை நீங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கினீங்க அப்படின்னு தெரியல. பூரண மதுவிலக்குன்றதை நீங்கள் சொல்லலை, இல்லை அரசு விற்கக்கூடாதுங்கிறது தான். அரசு வந்து விற்கக்கூடாது, அதுலேயே அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. அரசு நடத்தக்கூடாது, எல்லா டாஸ்மாகையும் தனியார் மயமாக்குவோம். எப்படி ஆரம்பத்தில் தனியார்கிட்ட இருந்துச்சோ அதே மாதிரி தனியார் மயமாக்கிட்டா அதில் வர மொத்த லாபத்தையும் ஒரே ஆள் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே அரசு பாராக இருந்துச்சு அப்படின்னா எல்லா லாபமும் அரசுக்கு போகும். கிட்டத்தட்ட ஒரு 15% மேலே இந்த டாஸ்மாக்லேயே வருமானம் கிடைக்கிது இந்த கவர்மெண்ட்டுக்கு. அப்படியான ஒரு வருமானத்தை இழக்க முடியாது, அதை இழந்துட்டா கவர்மெண்ட்டவே நடத்த முடியாது. அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு முன்னாடி இருந்த திமுகவாகட்டும் அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுகவாகட்டும் இந்த டாஸ்மாகை மூட முடியாது அப்படின்னு வச்சுருந்தாங்க. கடையை தள்ளி போட்டாவது அதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போது தாவேகாவுடைய கொள்கை என்ன தெரியுமா? டாஸ்மாகை கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கிற டாஸ்மாகை பிடுங்கி தனியார்கிட்ட கொடுக்கணும். அந்த தனியார் யாருன்னா அந்த முதலாளிகள்லாம் இவங்களே தான். தாவேகாவில் இருக்கிற ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் மாதிரியான பெரிய பெரிய முதலாளிகள் தான் அந்த தனியார் பாரை நடத்துவாங்க. அந்த வருமானம் மொத்தத்தையும் தனியார் எடுத்துகிட்டு போயிட்டா கவர்மெண்ட் எப்படி நடத்த முடியும்? இவங்க இந்த 5 வருஷத்துக்குள்ளே மொத்தத்தையும் அழிச்சிட்டு போயிடுவாங்க, தமிழ்நாட்டை நாசமாக்கிட்டு போயிடுவாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு எந்த கொம்பம் வந்தாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது, ரொம்ப அகல பாதாளத்தில் கொண்டு போய் சிக்க வச்சுருவாங்க.